அமெரிக்காவில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது 1944 அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற ஜட்ஜி 2014 அந்த தீர்ப்பு தப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தீர்ப்புன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக் சேர்ல உட்கார்றது கூட அந்த பையனுக்கு வயசு இல்லை. ஏன்னா அந்த பையனோட வயசு 14. அந்த பையனுக்கு அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, அமெரிக்காவில் 1944 ஒரு 2 பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மர்டர் செத்து போயிருக்காங்க ஒரு காட்டுப்பகுதியில். அப்போ அந்த அந்த கூட இருந்தது இந்த ஒரு பையன் தான் சொல்லிட்டு, இந்த பையன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே யோசிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த பையனை கூட்டு போய் பேசியிருக்காங்க. இன்னொரு செகண்ட் என்னன்னா, அந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்லை. தேர்டு என்னன்னா, அந்த பையன் கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றுமே விசாரிக்காம அந்த பையனுக்கு டக்குன்னு தண்டனையை அங்கே இருக்கிற போலீஸே அறிவுறுத்திருக்காங்க. அப்புறம் அந்த பையனை ஜட்ஜிக்கிட்ட கொடுக்கும்போது அவருமே எதுவும் யோசிக்காம இந்த பையன் தான் குற்றம் பண்ணியிருப்பான், அந்த 2 பொண்ணு கொண்டது இந்த பையன் தான். ஸோ எதுவுமே யோசிக்காம இந்த பையன் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் அவன் ஒத்துக்காம இருந்தப்போ ஒத்துக்க வச்சிருக்காங்க மிரட்டி. அதுக்கப்புறம் தான் அது கோர்ட்டுக்கு போயிருக்கும். கோர்ட்லேயுமே இவன் இவன் ஒத்துக்கிட்டான். ஆனால் எந்த விசாரிக்கவும் இல்லை. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு இவன் தான் சொல்லிட்டு டக்குன்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அதில் என்னன்னா, அந்த பையனுக்கு அந்த பெல்ட்டு கூட அவன் சைஸுக்கு அந்த பெல்ட் கூட ரொம்ப பெருசாக இருந்திருக்காங்க. அந்தளவு அந்த பையன் ரொம்ப குட்டி பையனா. டக்குன்னு உட்கார வச்சுட்டு பைபிள் கொடுத்துருக்காங்க. அந்த பைபிளுக்கு கீழே தான் அந்த பையனை உட்கார வச்சுட்டு எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு அந்த பையனை கொண்டுட்டாங்க. அந்த பையனை செத்து போயிட்டான். அந்த விசாரணையை இப்போ இருக்கிற ஜட்ஜி 2014 எடுத்து பார்க்கணும். இந்த பையன் இந்த கொலையை பண்ணல. இந்த 2 பொண்ணு செத்ததுக்கு காரணம் வேற. ஏன்னா அந்த விசாரணை திருப்பி நடத்தியிருக்காங்க. நடத்தும் போது தான் தெரிஞ்சிருக்கு இது ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு இப்போ இருக்க ஜட்ஜ்மெண்ட் இந்த பையனுக்கு நடந்தது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜட்ஜ்மெண்ட் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா?